கடந்த வருடங்கள்ல நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லயும் ஏற்பட்ட முக்கிய சரிவை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் எதன் காரணமா சரிவடைஞ்சது, எவ்வளவு சரிவடைஞ்சது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம். 1992 இருந்து 93 வரை இந்த ஸ்கேம் காரணமா மார்க்கெட்ல சரிவு அப்படிங்கிறது நீடிச்சது. சென்செக்ஸ் அப்பொழுது 4467 புள்ளியிலிருந்து 2530 புள்ளிகள் வரை சரிஞ்சது. கிட்டத்தட்ட 50% சரிவு இது. அடுத்தது ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது .com பபுள். இந்த .com பபுள் காரணமா பெரும் சரிவு சர்வதேச அளவில் சந்தைகளை பாதிச்சது. அதுல நம்ம சந்தையும் பாதிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த சரிவு அப்படிங்கிறது மார்க்கெட்ல நீடிச்சது. இது ஒரு அதிக காலம் நீடிச்ச சரிவாகவும் நம்ம பார்க்கலாம். 2000 இருந்து 2003 வரை இந்த சரிவு அப்படிங்கிறது நீடிச்சது. இந்த .com பபுள் காரணமா நம்மளுடைய நெஃப்டி 50% மேல இறங்குச்சு. 2008 இருந்து 2010 வரை நெஃப்டி 6288 புள்ளிகள்ல இருந்து 2524 புள்ளி வரை சரிஞ்சது. சர்வதேச பொருளாதார நெருக்கடி காரணமாக தான் இந்த சரிவு அப்படிங்கிறது வந்துச்சு. கிட்டத்தட்ட நெஃப்டி 59.9% சரிஞ்சது. 2020 ஏற்பட்ட லாக்டவுன் காரணமா 12362 புள்ளிகள்ல இருந்து 7610 புள்ளிகள் நெஃப்டி சரிஞ்சது. கிட்டத்தட்ட 38.4% இறக்கம் இது. லாக்டவுனுக்கு அடுத்தபடியா 2024 தற்போது நடந்துட்டு இருக்கிற அக்டோபர் நவம்பர்ல நெஃப்டி 26280 புள்ளிகள்ல இருந்து 23263 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. 12% மார்க்கெட் அப்படிங்கிறது இறக்கம் அடைஞ்சது. மார்க்கெட்ல பல்வேறு சரிவுகள் வந்தாலுமே கூட ஒரு சில வருடங்கள்ல அந்த சரிவுல இருந்து மீண்டும் மார்க்கெட் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. சோ அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு லாங் டைமுக்கு ஏற்றார் போல நம்மளுடைய முதலீடுகளை இன்னைக்கே தொடங்கலாம். பங்கு சந்தையில முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கரா இருக்கிற ஜெரோதால எங்க கிட்ட நீங்க ஃப்ரீயாவே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்னைக்கே தொடங்கலாம்.